ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.4 ஆறாம் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 மற்றும் b ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இயல் எண்கன்னு சொல்லியிருக்காங்க. எண்க மேலும் எஃப்ங்கிற சார்பானது ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் என வரையறுக்கப்படுகிறது எனில் முதல் சப்டிஷன் எஃப்பின் வீச்சகத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சப்டிஷன் எஃப் எவ்வகை சார்பு என காரணத்தை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. முதல் என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிடுவோம். ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4. அடுத்து பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 அப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்து எஃப்ங்கிற சார்பு ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் சப்டிஷன் என்னென்னா எஃப்பின் வீச்சகத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா எக்ஸுங்கிற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இதில் எக்ஸுங்கிற இடத்துல 1 2 3 4 இந்த மதிப்பெல்லாம் பிரதியிட்டோம்னா எஃபோட வீச்சகத்தை கண்டுபிடிச்சிடலாம். நான் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு இருக்குது. அப்போனா 1 கியூப்னு இருக்கும். 1 3 தடவை பெருக்கணும்னா 1 தான் கிடைக்கும். அடுத்து எஃப் ஆஃப் 2 இந்த 2 பிரதியிட போகிறோம். இது 2 கியூப்னு சொல்லி கிடைக்கும். 2 3 தடவை பெருக்கணும் 8ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 கியூப் 3 3 தடவை பெருக்கணும். என்ன கிடைக்கும்னா 27ன்னு சொல்லி கிடைக்கும். எஃப் ஆஃப் 4 கியூப் 4 3 தடவை பெருக்கணும். என்ன கிடைக்கும்னா 64ன்னு சொல்லி கிடைக்கும். நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எஃப்பின் வீச்சகம் ஈக்குவல் டு 1, 8, 27, 64 கண்டுபிடிச்சாச்சு. முதல் சப்டிஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது சப்டிஷன் என்ன கொடுத்துருவாங்க? எஃப் எவ்வகை சார்பு என காரணத்தை கூறுகன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றுக்கொன்றான சார்பான்னு சொல்லி பார்க்கணும். இதை 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 எடுத்து லாஸ்ட்டு x1 ஈக்குவல் டு s2 சொல்லி கண்டுபிடிக்கணும். இது ஒரு மெத்தடு. இது செஞ்சு பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் கியூப்னு இருக்குது. இங்கே எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா எக்ஸ் கியூப். எக்ஸுங்கிற இடத்துல x1 சொல்லி போடணும். அப்போனா x1 கியூப் ஈக்குவல் டு இங்கே x2ன்னு போடணும். s2 கியூப். ரெண்டு சைடும் கியூப் ரூட் எடுக்கணும். எடுத்தோம்னா வெளியே என்ன கிடைக்கும்? x1 மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல் டு இது s2 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த பவரும் இதுவும் கேன்சல் ஆகும். அதாவது பவர்னா அடுக்கு, இந்த கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகும். x1 ஈக்குவல் டு s2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. ரெண்டாவது மெத்தடில் அம்புக்குறி படம் வரைஞ்சிருக்கலாம் ஈஸியாக. ஏங்கிற கணத்தில் என்னென்ன இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அது இங்கே எழுதிக்குவோம். 1 2 3 4. பிங்கிற கணத்தில் இயல் எண்கள் இருக்குது. 1 2 போய்கிட்டே இருக்கும். 8 27 64 போய்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்தும் இப்போ எஃப் ஆஃப் 1க்கு என்ன இருக்குது? 1ன்னு கிடச்சிருக்கு. அதை இங்கே குறிச்சிக்கிடுவோம். எஃப் ஆஃப் 2 8ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஃப் ஆஃப் 3 27, எஃப் ஆஃப் 4 64ன்னு சொல்லியிருக்கு. ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லி நம்ம சொல்லணும்னா மதிப்பகத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உரு இருக்கணும். 1க்கு 1 இருக்குது, 2க்கு 8 இருக்குது, 3க்கு 27 இருக்குது, 4க்கு 64ன்னு சொல்லி வெவ்வேறு நிழல் உரு இருக்கணும். இது இருக்குது. அதனால இந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு. லாஸ்ட் இப்படி எழுதிக்கணும். மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்து மேல் சார்பான்னு சொல்லி நம்ம பார்க்கணும்.
மேல் சார்பாக இருக்கணும்னா துணை மதிப்பகத்தில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் முன்னிழல் உரு இருக்கணும். 1க்கு 1 இருக்குது, 2க்கு முன்னிழல் உரு இல்லை, அதனால இது மேல் சார்பு இல்லை. அதுக்கடுத்து என்ன சார்புன்னு பார்க்கலான்னா உட்சார்பான்னு பார்க்கணும். உட்சார்புனா துணை மதிப்பகத்தில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்புக்காவது முன்னிழல் உரு இருக்கக்கூடாது. இங்கே நிறையா இருக்குது, அதனால இது உட்சார்பாகும். 2 belongs to B இந்த கணத்தில் இருக்குது, ஆனால் 2க்கு முன்னிழல் உரு மதிப்பகத்தில் இல்லை. எனவே F ஆனது உட்சார்பாகும் சொல்லி நம்ம லாஸ்ட் எழுதிடலாம்.